பைசன் படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இளைஞர் தூத்துக்குடி கிராமத்தில் ஏரல் என்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் கபடி மீது உள்ள ஒரு ஆர்வத்தின் காரணமாக அந்த கபடி விளையாட்டில் முன்னேற வேண்டும் என்று துடிக்கிறவனுக்கு அதனால் முன்னேற முடியுமா, ஒரு ஏழை ஒரு ஒடுக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து வருகின்றவன் எப்படி முன்னேறுகிறானா முன்னேறவில்லையா என்பதை அந்த மாவட்டத்து கதை களத்தில் சொல்லியிருக்கிறார் மாரி செல்வராஜ். இந்த பைசன் படத்துடைய அந்த கிட்டாவாக துருவ் விக்ரம் நடிச்சிருக்கார். கட்டுமஸ்தான அந்த கபடி விளையாட்டு வீரனுக்கே உள்ள உடல் வாகோடு ரொம்ப அருமையாக அவர் தன்னை தயார்படுத்தி வேகம் காட்டும் இடத்தில் வேகத்திலும் தனக்கு ஒன்றுமே தெரியாது என்று அழுகின்ற பொழுது யதார்த்தத்தையும் ஒரு சிறப்பான நடிப்பை துருவ் விக்ரம் வழங்கியிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். மாரி செல்வராஜ் போன்ற மிகப்பெரிய இயக்குனர்கள் கதைக்களத்தை அவருக்கு தெரிந்த கதைக்களமாகவே தேர்ந்தெடுத்து படம் செய்கிறார். இந்த கதைக்களம் என்னன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 ஜாதிய மோதல்களுக்கு இடையே ஒரு விளையாட்டு வீரன் எப்படி முன்னேறுகிறான் என்பதை காட்டியிருக்கிறார். கொஞ்சம் அழகாகவே காட்டியிருக்கார். ஜாதி மோதல்கள் தேவையில்லைங்கிறதையும் காட்டியிருக்காரு. இப்போ அந்த அளவுக்கு ஜாதி மோதல் இருக்கா என்னன்னு தெரியல. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜாதி மோதல்னு அவரே காட்டுறாரு. அந்த 2 ஜாதிய தலைவர்களும் எப்படி தங்களுடைய சமூக மக்களை கொம்பு சீவிட்டு பலியாக்குகிறார்கள் என்பதை காட்டி அதிலிருந்து அந்த ஒரு இளைஞன் எப்படி கபடி வீரனாக உலகளாவில் புகழ் பெறுகிறான்ங்கிறதையும் காட்டியிருக்காரு. அந்த கபடி என்கிற விளையாட்டு வீரனுக்கு 2 ஜாதிய தலைவர்களும் உதவி பண்ணுறாங்க, அரவணைக்கிறாங்க, உயர்த்தி விடுறாங்க அப்படிங்கிறதையும் காட்டியிருக்காரு. நல்ல விஷயம், அருமையான விஷயம். அதுக்காக நம்ம மாரி செல்வராஜை பாராட்டலாம். இந்த படத்தை ஒரு இலக்கியம் போலவும் ஒரு கவிதை போலவும் அழகாக எடுத்திருக்காரு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் முழுக்க ஒரே ரத்த கலரியாக இருக்குது. வெட்டு குத்து, கத்தி எடுக்கிறது, துப்பாக்கி எடுக்கிறது, இப்படியே இருக்கு. கண்ணு முடிச்சு கண்ணை திறந்தா ஒரு 2 பேரை சாகடிக்கிறானுங்க. ஒரே ரத்த கலரையாக இருக்குது. அது கொஞ்சம் நம்ம மாதிரி இளகிய இதயம் படைத்தவர்களுக்கு அது சரியாக வருமா என்னங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஞ்சித்தோ மாரி செல்வராஜோ இந்த படத்தில் அந்த ஜாதிய மோதல்களை ஜாதிய ஒரு ரத்த கலரையை காட்டாமல் இருந்திருந்தா இது இன்னும் பெரிய சிறப்பான ஒரு காவியமாக வந்திருக்கோம். அந்த விதத்தில் ரஞ்சித்தை விட மாரி செல்வராஜ் பரவாயில்ல, சிறப்பாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஜாதிகள் 2 அப்படிங்கிறத சிறப்பாக சொல்லியிருக்காரு. அதனால் இந்த படத்துக்கு நம்ம 5க்கு 4 மார்க்கு கொடுக்கலாம். பைசன் படத்தை